பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 41 மற்றும் 42. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததால் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரினால் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய பொழுதிலே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கமான ஒரு நாளாக நம்மை அனுசரித்து இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த புனித வெள்ளியை நம்முடைய தாய் திருச்சபையானது நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம் மீட்பர், நமக்காக அந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்த அந்த மகா பெரிய நாளை நாம் துக்கத்தோடு அனுசரித்து இருக்கின்றோம். 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நம்முடைய உடலை உருக்கி நம்முடைய ஆத்துமாவை சமநிலைப்படுத்தி இயேசுவோடு இணைந்து இருக்கின்றோம். நற்கருணை நாதரோடு ஒன்றித்து இருக்கின்றோம். இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிர் தெழுந்து உங்களை தேடி வந்திருக்கின்றார். ஏன் தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டுவிடக் கூடாது. என்னுடைய பிள்ளைகள் நான் விட்டுவிட்டால் அவர்கள் வழி தப்பி சென்று விடுவார்கள். என் பிள்ளைகளை விட்டு நான் பிரிந்து விட்டால், அவர்களோடு இணைந்து இல்லாமல் இருந்து விட்டால், அவர்களுடைய வாழ்க்கையிலே கலக்கங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வேதனைகளும் கண்ணீரும் வந்து அவர்கள் மனமுடைந்து போவார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்ந்தபடியினால் இந்த நாளிலே அவர் உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்போம். அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவற்றை நம்முடைய மனதில் நிறுத்தி நாம் வாழக்கூடிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் இருப்போம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் நம்மை வாழ வைக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும் என்பதற்காகவே தன்னையே அவர் தகன பலியாக கொடுத்தார். பாருங்கள், விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம், எல்லாவற்றையும் உருவாக்கி மகிழ்ந்த தெய்வத்திற்கு அவரை அடக்கம் செய்வதற்கு கூட அவருக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சொந்தமானவர் கிடையாது. உங்களையும் என்னையும் அடக்கம் செய்வதற்கு ஒரு இடம் இருக்கலாம், ஒரு கல்லறை தோட்டம் இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கல்லறை தோட்டம் கிடையாது. ஏனென்றால் அவர் விண்ணில் இருந்து வந்தவர், நாம் மண்ணில் இருந்து வந்தவர்கள். எனவே அவரை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டுமே என்றால், அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்றுக்கொண்டு சுவைத்து பார்க்க வேண்டுமே என்றால், அவருடைய குணநலங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய குணநலங்கள் நமக்குள் எப்படி கடந்து வரும்? அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறபடியினால் அந்த குணநலங்கள் நம்மோடு கடந்து வரும். ஒரு தாய் தகப்பனுடைய குணநலங்கள் அந்த பிள்ளைகளோடு தொடர்ந்து செல்லும். நாம் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தால் அவருடைய குணநலங்கள் நம்மோடு தொடர்ந்து வரும். அப்படிப்பட்டவர்கள், அப்படி வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்களாக, புனிதைகளாக உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறையப்பட்டு இருந்த அந்த கல்வாரி சிலுவையின் அடியிலே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒரு கல்லறை ஒரு மனிதர் அவருக்காக வெட்டி வைத்து இருந்தார். அந்த புதிய கல்லறையிலே அவரை அடக்கம் செய்தார்கள். அங்கே அடக்கம் செய்த பிறகு அதை ஒரு
தூக்கி ஒரு பெரிய பாறையினால் மூடிவிட்டு சென்று விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நேரத்திலும் கூட உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ உன்னை அடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றாயா? அந்த இடத்திலிருந்து நீர் எழுந்து வா, நான் உனக்காக காத்திருக்கின்றேன். நீ தவறு செய்து செய்து பாவம் செய்து செய்து என்னை வேதனைப்படுத்தியது போதும். இந்த நாளிலாவது மனம் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை வாழ வைத்து உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். அவர் நம்மை வாழ வைக்கிறவர், நம்மை வாழ வைத்து நம்மை உயர்த்தக்கூடியவர், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம். இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பலனும் வல்லமையும் நம்மோடு கூட இருக்கின்றது. அவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது, அவர் நம்மை வழிநடத்தும் பொழுது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த உன்னத பலத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் நாம் அவரை போல் மாற வேண்டும். அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏன் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை நாம் ஒரு நாளாவது நாம் சிந்தித்து பார்த்தோமே என்றால் பாவம் செய்ய மாட்டோம். ஏனென்றால் ஒரு நாள் நாம் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம். நாம் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொண்ட பிறகு இந்த ஆத்துமா எங்கு இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நீங்கள் நல்லது செய்து இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து இயேசுனுடைய பெயரை களங்கம் செய்யாதபடி இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து இருக்கும். நீங்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக நீங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே உங்களை நீங்கள் தொலைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், உலகத்திற்கு பின்பாக சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரோடு இணைந்திருக்க முடியாது. எனவே தான் அந்த உயிர்ப்பின் வல்லமையை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிர்த்தார், உங்களுக்காக அவர் எழுந்து வந்தார். என் பிள்ளைகளை நான் ஒரு நாளும் கைவிடக் கூடாது என்பதற்காக வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டேன், நான் உங்களை ஒரு நாளும் விட்டு செல்ல மாட்டேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். ஏனென்றால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வம் திக்கற்றவர்களாக விடாதபடி அவர் அந்த கல்லறையில் அடக்கம் செய்த பிறகும் கூட அங்கிருந்து உயிர்த்தெழுந்து வந்தார். அவர் உயிர்த்தெழுந்து வந்த பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி சொன்ன வார்த்தை, அமைதி உரித்தாகுக, நீங்கள் அமைதியோடு வாழ வேண்டும், எந்த ஒரு குழப்பம் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. யோவான் நற்செய்தி 14:1 வாசித்து பாருங்கள். மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் வாக்கு கொடுத்தார். நீங்கள் இந்த நாளிலே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் மீது விசுவாசம் கொண்டு அவரோடு நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பயத்தின் ஆவி மாறும், உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த கலக்கத்தின் ஆவி மாறும். வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே, வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையிலே இருள் நீங்கும் முன்பே மகதல மரியாள் கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருப்பதை கண்டார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த கல்லறையின் வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டு இருந்தது. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர் இருப்பதையும் பார்க்க முடிந்தது. அவர் அருகில் இருந்து வானதூதர் கேட்டார், ஏனம்மாய் அழுது கொண்டு இருக்கின்றாய் என்றும். அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தகப்பனாரை, என்னுடைய இயேசுவை யாரோ எடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யாரும் இயேசுவை நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, யாரும் நம்மை பிரித்து விட முடியாது. நீங்களாக பிரிந்து சென்றால் மட்டுமே தான் இயேசு உங்களோடு இல்லாமல் இருப்பார். ஆனால் நீங்கள் திரும்பி வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய உரிமையை கொடுத்து மீண்டும் உங்களை ஏற்றுக்கொள்வார். இந்த நாளிலே மீண்டும் உங்களை ஏற்றுக்கொண்ட நற்கரை நாதர் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கல் அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உயிர்த்தெழுதலுடைய மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடி சில மணி துளிகள் நம்முடைய உள்ளத்தில் பாரமாக இருக்கக்கூடிய கல்லை, நம்முடைய வாழ்க்கையில் பாரமாக இருக்கக்கூடிய
அடைத்து வைக்கப்பட்ட அந்த கல்லறையின் கல்லை அகற்றும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இந்த நாளிலே கேட்டு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தாங்கிக் கொள்வதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் இந்த உலகத்தில் வீழ்ந்து போய்விடக் கூடாது, இந்த உலகத்திலே நாங்கள் மரித்து போய்விடக் கூடாது, இந்த உலகத்திலே நாங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேடி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். எங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை அந்த இடத்திலே அடக்கம் செய்த பிறகும் கூட நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்து எங்களை பலப்படுத்தி எங்களை திடப்படுத்தி ஆசீர்வதித்து இருக்கின்றீர். இந்த நேரத்திலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த வாழக்கூடிய நாட்களிலே என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றவும், என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் கிருபையும் கொடுப்பீராக. நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் அப்பா. உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, சில நேரங்களில் பாவத்தின் நிமித்தமாக பிரிந்து விடுகின்றோம். இதோ கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிள்ளைகளை போல் இருக்கின்றோம். ஐயோ, எங்களுடைய வாழ்க்கையில் பாரமாய் இருக்கக்கூடிய இந்த கல்லை யார் அகற்றுவார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இயேசுவே, அந்த நாளிலே நோவாவினுடைய அந்த பேடையை உருவாக்கிய பொழுது அதனுடைய கதவை நீர் அடைத்து எந்த ஒரு சாத்தானுடைய வல்லமையும் தொட்டுவிடக் கூடாது என்று நீர் பக்கபலனாய் இருந்ததை போல இந்த நாளிலும் கூட நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படுவதாக, கல்லறையின் கதவுகள் திறக்கப்படுவதாக. நாங்கள் உயிர் தெழுந்தேன் ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாங்கள் உம்மை விட்டு வழி விலகிவிடாதபடி உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன். அனைவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த கல்வாரி சிலுவையிலே நாங்கள் உம்மை தரிசித்த பொழுது நீர் சிலுவையில் இருந்து எங்களை மன்னித்ததை போல நாங்கள் உம்மை மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.